நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 எக்ஸாம் 24-25 செட் 3 ஓட ஆன்சர் கீ பார்க்க போறோம். செக்ஷன் A ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, what is the mode of the data? Median and mean of the same data are 9.6 and 10.5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ மீன் மீடியன் மோட் பேஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிறது எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப். 3 times median equal to mode plus 2 mean நமக்கு தெரியும். இதுல கொஸ்டின்ல மோடு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மோடு தான் உங்களோட கொஸ்டின். 3 times median. கொஸ்டின்ல மீடியனும் மீனும் கொடுத்திருக்காங்க. முதல்ல கொடுத்திருக்க நம்பர் மீடியனோட. அப்ப மீடியனோட பிளேஸ்ல 9.6 நோ 2 times மீனோட வேல்யூ வந்து 10.5 நோ கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஸோ 3யும் 9.6 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 18 பேலன்ஸ் 1 28.8 கிடைக்குது. இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மோடோட ஆன்சர் நம்ம எக்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். 2 into 10.5 பண்ணும்போது 21 கிடைக்கும். பிளஸ் 21 அந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஆயிருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 28.8 minus 21 subtract பண்ணா 7.8 கிடைக்குது. 7.8ன்றது நம்மளோட ஆப்ஷன் ஏல இருந்தது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2ல tan a into cosecant a ஸ்கொயர் பண்ணனும், sin a secant a ஸ்கொயர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ tan a அப்படின்றத வந்து நம்ம sin a by cos a அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் cosecant aன்றத 1 by sin a அப்படின்னு எழுதிருந்தோம்னா மேல ஒரு ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இங்க உள்ள வந்து ஒரு sin a இருக்கு, ஒரு secant a இருக்கு. secant அப்படின்றத வந்து நம்ம 1 by cos ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுல வந்து இந்த சைனும் இந்த சைனும் என்ன இருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். அப்போ ரிமைனிங் டேர்ம் மேல 1ம் கீழே காசும் இருக்கு. 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், காசு ஸ்கொயர் பண்ணா காஸ் ஸ்கொயர் வந்திருக்கும். மைனஸ் இங்கேயும் ஒரு ஸ்கொயர் இருக்கு கொஸ்டின்ல. மேல 1 into sin சைனை ஸ்கொயர் பண்ணா நியூமரேட்டர்ல சைன் ஸ்கொயர் ஏ, டினாமினேட்டர்ல காசை ஸ்கொயர் பண்ணா காஸ் ஸ்கொயர் ஏன்னு வந்திருக்கும். ரெண்டு பேர்கிட்டையும் சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் ஏவை காமனா எடுத்திருப்பாங்க. 1 minus sin squared a அப்படின்னு கிடைச்சிருக்கும். நம்மளோட பேசிக் ஐடென்டி ஃபர்ஸ்ட் ஐடென்டி யூஸ் பண்ணி sin squared plus cos squared வந்து எப்பவுமே 1 தான். இங்க இருக்கிற பிளஸ் sin squared இந்த பக்கம் தான் மைனஸ் sin squaredல இருந்திருக்கும். அப்போ 1 minus sin squaredன்றது நம்ம என்னன்னு கூட எழுதிக்கலாம், cos squared a எழுதிக்கலாம். அப்போ cos squared a by cos squared a கிடைச்சிருக்கும். இதை கேன்சல் பண்ணா உங்களோட ஆன்சர் 1. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, kite is flying at the height of 150 meters from the ground. ஸோ இது கிரவுண்ட்னு வச்சுக்கலாம். கிரவுண்ட்ல இருந்து 150 மீட்டர் அபோல வந்து இங்க ஒரு கைட் பறந்துட்டு இருக்கு. இட் இஸ் attached to the string inclined at an angle 30 degree. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து இங்க அட்டாச் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரிங் வந்து கிரவுண்டோட 30 டிகிரி மேக் பண்ணிருக்கு. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த், இதை கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டாங்க, இதோட ஹைபார்டெனஸ் சைடை கேட்கறாங்க. அப்போ ஆப்போசிட்டும் ஹைபார்டெனஸ் வச்சு என்ன தீட்டா வரும், சைன் தீட்டா தான் வரும். சைன் தீட்டா தான் ஆப்போசிட் பை ஹைபார்டெனஸ் நம்ம சொல்லுவோம். தீட்டாக்கு பதிலா 30 கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்ல 150 இருக்கு. ஹைபார்டெனஸ் தான் ஸ்ட்ரிங்கோட லென்த் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சைன் 30யோட டேபிள் வேல்யூ 1/2 நமக்கு தெரியும். 150 by L. டிவைட்ல இருக்க L இங்க வந்தா மல்டிப்ளை ஆயிடும். இங்க டிவைட்ல இருக்க 2 அந்த பக்கம் போனாலும் மல்டிப்ளை ஆயிடும். அப்போ L is equal to 150 multiple by 2 கிடைச்சிருக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணா 300 கிடைக்கிறது. அப்போ 300 மீட்டர் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ABCDEF ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. இதுல Bன்ற ஆங்கிளும் Eன்ற ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Fன்ற ஆங்கிளும் Cன்ற ஆங்கிளும் ஈக்குவல்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் AB வந்து 3 times DA இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ABயோட லென்த் வந்து 3 times DA இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா காங்குரண்ட் ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா சைடோட லென்த் ஈக்குவலா இருக்கணும். ஒரே மாதிரி இருந்தா தான் காங்குரன்சில வரும். சைடு வந்து ப்ரொபோஷனலா இருந்தா நம்ம அதை சிமிலர் தான் சொல்ல முடியும். அதனால சிமிலர் பட் நாட் காங்குரண்ட் தான் கரெக்டான ஆப்ஷன், டி ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல 7 plus 4 times sin theta 9ன்னு கொடுத்திருந்தாங்க. இதுல ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல இங்க இருக்கிற பிளஸ் ஆன் அங்க எடுத்துட்டு போனா மைனஸ் ஆயிருக்கும். ஸோ மைனஸ் பண்ணியிருந்தா 2. மல்டிபிள் இருக்க 4 அங்க எடுத்துட்டு போனா டிவைட் ஆகும். sin theta is equal to 2/4ன்னு கிடைச்சிருக்கும். இதை கேன்சல் பண்ணா 1/2. sin theta is equal to 1/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சைனோட எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும், sin 30 தான் 1/2. அப்ப தீட்டாக்கு நேரா நமக்கு வர்ற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. 30 டிகிரி பி ஆப்ஷன்ல இருக்கு. 6th கொஸ்டின்ல 2 polynomials are shown in the graph. The number of distinct zeros கேட்டிருக்காங்க. ஸோ இந்த யூ ஷேப்டு பேரபோலா 2 பாயிண்ட்ல மீட் பண்ணிருக்கு. இதுவும் அதே 2 பாயிண்ட்ல தான் மீட். ரெண்டு பேருக்கும் தனித்தனி எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2 zeros தான் கரெக்ட் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, அடுத்த டயக்ராம்ல ஏபிஓ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல இங்க வெளியில இருக்க ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. பின்றது டான்ஜென்ட்னு மென்ஷன் ஆயிருக்கு. டான்ஜென்ட்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்ப இங்க இருக்கிற ஆங்கிள் டெஃபினட்டா 90 டிகிரி தான். ஸோ அதே மாதிரி இது வந்து 115னா இங்க உள்ள இருக்கிற ஆங்கிள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் லீனியர் பேர். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா 2 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா உங்களை வந்து லீனியர் பேர்னு சொல்லுவாங்க. உங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 180 தான் வரும். அப்ப இந்த POA இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஓவை கண்டுபிடிக்கிறதுக்கு 180ல இருந்து 115 மைனஸ் பண்ணா போதும். மைனஸ் பண்ணா 65 டிகிரி கிடைக்குது. அப்ப டெஃபினட்டா இது வந்து 65 டிகிரி தான் லீனியர் பேர்னால.
இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிள்ல 2 ஆங்கிள் தெரியும். இந்த ஒரு ஆங்கிள் தான் தெரியாது. அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180 கிடைக்கும். அப்போ இந்த ஆங்கிள் P, உங்களோட ஆங்கிள் ஏயோட 90, ஆங்கிள் ஓவோட 65. இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணா டெஃபினட்டா 180 வரும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். இப்போ ஆங்கிள் P இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா 155 + 155 அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது -155ன்னு கிடைச்சிருக்கும். 2 பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 25 டிகிரி கிடைக்குது. அதான் இந்த ஆங்கிள் P. 25ன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல a piece of wire 20 cm long bend in the form of arc ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த லென்த் வந்து 20 cm. 20 cm ஒயர் எடுத்து இப்படி ஆர்க் மாதிரி வளைச்சிருக்காங்க. ஆர்க் ஆஃப் அன் சர்க்கிள். த ரேடியஸ் 60/5. இதுல கிடைச்சிருக்க ரேடியஸ் வந்து 60/5 இருந்ததுன்னா தி ஆங்கிள் சப்டெண்டட் பை த ஆர்க் எவ்வளோ இருக்கும் கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. இந்த தீட்டா தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஆர்க் லென்த்தோட பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஆர்க் லென்த் அப்படின்னாலே θ/360 × 2πr அப்படின்னு. இதுல ஆர்க் லென்த்துக்கு பதிலாக கொஸ்டின்ல 20ன்னு கொடுத்தாச்சு. தீட்டா நம்ம கிட்ட கொடுக்கல. 360 டிகிரி × 2π. ஆரோட வேல்யூ 60/πன்னு கொடுத்துருக்காங்க. 60/πன்னு எடுத்துக்கலாம். இந்த பையும் இந்த பையும் என்ன ஆயிருக்கும்னா கேன்சல் ஆயிருக்கும். 60 டேபிள்ல 60 1s are 66 ஆர்னு கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ல 2 1s are 2 3s ஆர்னு கேன்சல் ஆயிடுது. ஸோ இந்த சைடு தீட்டாவே இந்த 3 தவிர எல்லா டேர்மும் கட் ஆயிருக்கு. டிவைட்ல இருக்க 3 இந்த பக்கம் வந்ததுன்னா மல்டிபிள் ஆயிருக்கும். அப்போ 20 × 3 தான் தீட்டா. ஸோ மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்குது. 60ன்றது உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஸோ இதில் பாருங்க HCF of 98 and 28 mன்னு எடுத்துக்கோங்க. LCM of 98 and 28 என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா n-7m என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 98க்கும் 28க்கும் LCM HCF முதல்ல கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 98ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2 1 டைமும் 7 2 டைம்ஸும் இருந்துச்சு. 28 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 2 2 டைம்ஸும் 7 1 டைமும் கிடைச்சது. ஸோ இப்போ முதல்ல HCF கண்டுபிடிக்கிறோம். HCFன்றது தான் கொஸ்டின்ல என்னென்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, mன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கிற பிரைம் ஃபேக்டர்ஸில் ஸ்மாலஸ்ட் பவர் எடுத்தால் நமக்கு வந்து HCF கிடைக்கும். ஸோ 2^1 × 7^1 எடுக்கணும். ஸோ வேல்யூ 14. அடுத்து LCM. LCMன்றது நம்மளோட கொஸ்டின்ல என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. LCM கண்டுபிடிக்கணும்னா ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். 2^1 2^2னா 2^2 கிடைக்கும். இங்கே 7^2ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ 2^2 அப்படின்றது வந்து 4 × 7² ஆக்சுவலாக 49. ஸோ மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 196 கிடைக்குது. இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டின்ல n-7m கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. என்னோட வேல்யூ கொஸ்டின்ல 196 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். -7 டைம்ஸ் mோட வேல்யூ கொஸ்டின்ல 14 அப்படின்னு இருக்கு. ஸோ 196ல இருந்து 98 மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணா திருப்பி 98 கிடைக்குது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். சி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர் பிட்வீன் √3 and √5ன்னு கேட்டிருக்காங்க. ரேஷனல் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல் நம்பர் பாருங்க இர்ரேஷனலா இருக்கு. ஏன்னா இது எண்டே இல்லாம ரிப்பீட் ஆகாம போயிட்டே இருக்கு. இது ஒரு இர்ரேஷனல் நம்பர், இது எடுக்கக்கூடாது. பை ஒரு இர்ரேஷனல் நம்பர், எதுவும் எடுக்கக்கூடாது. இப்போ இது ரெண்டத்துல எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ √3யோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டா 1.732 நம்ம கால்குலேஷனுக்கு யூஸ் பண்றது. அதே மாதிரி √5யோட வேல்யூ வந்து 2.2 அப்ராக்சிமேட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். 1.7க்கும் 2.2க்கும் நடுவில் இருக்க ஒரு நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 1.8 தான் 2.2 விட சின்ன நம்பர்ல வரும். அதனால டி ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின்ல பாருங்க சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ் கண்டுபிடிக்காம டைரக்டா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். முதல்ல x² இருக்கணும். அதனால 7x² + 5x + 3ன்னு கொஸ்டினை மாற்றி இருக்கணும். ஏன்னா இதுதான் உங்களோட a வேல்யூ, இதான் உங்களோட b வேல்யூ, இதான் உங்களோட c வேல்யூ. கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க, சம் கேட்டாங்க. சம்மோட ஃபார்முலா -b/a. ஸோ மைனஸ் போட்டு b-யோட வேல்யூ 5 டிவைடட் பை a-யோட வேல்யூ -7. மைனஸ் மைனஸ் கட் ஆகிடும். இப்போ 5/7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. 5/7 தான் கரெக்ட் ஆப்ஷன், உங்களோட சி ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல x = 1 y = 2 இஸ் a solution of this equation and this equation. தென் இதுல எந்த கண்டிஷன் கரெக்ட்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ல x-ஓட பிளேஸ்ல 1 y-ஓட பிளேஸ்ல 2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதான் உங்களோட சொல்யூஷன். ஸோ 2 × x-ஓட பிளேஸ்ல 1, 3 × y-ஓட பிளேஸ்ல 2ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் a = 0. 2 1s are 2, 3 2s are 6 plus a = 0ன்னு கிடைக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணா -4 plus a = 0. -4 அந்த பக்கம் போனா +4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுதான் a-யோட வேல்யூ. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன்லையும் x-ஓட பிளேஸ்ல 1ம் y-ஓட பிளேஸ்ல 2ம் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. -b இருக்கிறதுனால அந்த பக்கம் எடுத்துட்டு போய் +bன்னு எழுதிக்கலாம். ஸோ 2 + 6 = b அப்படின்னா 8 = b அப்படின்னு கிடைக்குது. a-யோட வேல்யூ 4ம் b-யோட வேல்யூ 8ம் கிடைச்சிருக்கு. அப்போ a-க்கும் b-க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் a-வை மல்டிபிள் பண்ணால் b கிடைக்கும். ஏன்னா 2 4s are 8 கிடைக்கும்ல. அப்போ 2a = b அப்படின்றதா சரியான ஆப்ஷன். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு b.
13th questionல if the sector of a circle has an area 40 pi அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏரியா ஆஃப் த செக்டர் 40 பையா இருந்துச்சுன்னா சென்ட்ரல் ஆங்கிள் 72 இருக்கும்போது ரேடியஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டருக்கு பதிலாக 40 பைன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். தீட்டா வந்து 72 கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. 72/360 மல்டிபிள் பை பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இந்த ரேடியஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இருக்கிற பையும் இங்கே இருக்க பையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் இருக்க பை இங்கே வந்தால் டிவைட் ஆகி கண்டிப்பாக கேன்சல் தான் ஆகும். 72 36 கேன்சல் பண்ணும். 36 டேபிளில் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். இது 10s ஆர் இது 2s ஆர் அப்படின்னு. திருப்பி 2 டேபிளில் இது 1s ஆர் இங்கே 5s ஆர்னு கேன்சல் ஆயிருக்கும். டிவைடில் இருக்க 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா மல்டிபிள் வந்திருக்கும். ஸோ 40 மல்டிபிள் பை 5 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. 40யும் 5யும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 200 கிடைக்கும். 200 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட் ஆகும். ரூட் ஆஃப் 200. ஸோ 200 அப்படின்றத 2 into 100 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். 100 அப்படின்றத ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது 10 வெளில வந்துடும். அப்போ 10√2 அப்படின்றத ரேடியஸோட சரியான ஆப்ஷன். 10√2 யூனிட்ஸ் அப்படின்றது உங்களோட டி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் the tangent drawn at the extremities of a diameter of a circle are always என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சர்க்கிள் ஒரு டயமீட்டர் வரைஞ்சிருக்கோம். டயமீட்டரோட இந்த கார்னர்ஸ் இருக்காங்கல்ல இவங்க தான் எக்ஸ்ட்ரீம்ஸ். இப்போ இது வந்து எக்ஸாக்டா நான் இது ரஃப்ன்றதுனால சரியா வரையில. நம்ம இந்த பக்கம் ஒரு டான்ஜென்ட்டும் இந்த பக்கம் ஒரு டான்ஜென்ட்டும் வரைஞ்சோன்னா இவங்க எப்பவுமே பேரலா இருப்பாங்க. பேரலன்றது தான் கரெக்ட் ஆப்ஷன், ஏ ஆப்ஷன். இது பாருங்க -1/n + -1/8 = 0 அப்படின்னா என்னோட வேல்யூ என்னன்றது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் ரூல் -1ஓட பவர்ல ஈவன் நம்பர் இருந்தால் +1 மாறும். -1ஓட பவர்ல ஆட் நம்பரா இருந்தால் அது -1ஆவே இருக்கும். ஏன்னா -1 ஒன் டைம் எழுதுனா -1 தான். ஆனால் -1 2 தடவை எழுதும்போது -1 × -1 +ஆ மாறும். அதே மாதிரி 3 டைம்ஸ் எழுதுனா -1ஆவே இருக்கும். இதுல -1/8 8ன்றது ஒரு ஈவன் நம்பர்னால இதோட வேல்யூ +1 தான். +1 கூட எதை ஆட் பண்ணா 0 வரும்? -1 ஆட் பண்ணா தான் 0 வரும். அப்போ டெஃபினட்டா இது ஒரு -1ஆ வரணும் அப்படின்னா அந்த என்னோட பிளேஸ்ல கண்டிப்பா என்ன இருந்திருக்கணும்? ஆட் நம்பர் இருந்திருக்கணும். ஸோ எனி ஆட் நம்பர் அப்படின்றதான் கரெக்டான ஆப்ஷன், சி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. the end points of the diameter of the circle are 2, 4, -3, -1. length of the radius என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டயாமீட்டரை கண்டுபிடிச்சிட்டோம்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரேடியஸ்ன்றது சர்க்கிளோட சென்டர்ல இருந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்க டிஸ்டன்ஸ். இங்கேருந்து இங்கே வரைக்கும் கண்டுபிடிச்சோம்னா இது வந்து டயாமீட்டர்னு சொல்லுவோம். முதல்ல டயாமீட்டரை கண்டுபிடிச்சு அதில் பாதி எடுத்து அதுதான் நம்மளோட ரேடியஸ். முதல்ல டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இதான் ஃபார்முலா. இதில் x1 y1 x2 y2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு கிடைக்கிற டயாமீட்டரோட வேல்யூ ரூட் ஆஃப் -2 -3 -5 -5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25ன்னு கிடைச்சிருக்கும். இங்கே -1 -4 -5 -5 ஸ்கொயர் பண்ணா +25 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ நமக்கு வந்து √50ன்றத வந்து நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா 25 2s ஆர்னு எழுதிடலாம். ஏன் அப்படி எழுதுறோம்னா 25லேருந்து ஒரு 5 நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? ரூட்லேருந்து வெளில எடுத்துக்க முடியும். ஸோ 5√2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 5√2 அப்படின்னு கிடைக்கிது. இது ஆக்சுவலாக டயாமீட்டரோட வேல்யூ. நமக்கு கொஸ்டின்ல ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் வேணும்னாலே டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். டயாமீட்டர் வந்து 5√2 அப்படின்னா ரேடியஸோட வேல்யூ 5√2/2ன்றதான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட ஆப்ஷன் ஏ சரியா இருக்கு. அடுத்து 17th கொஸ்டின்ல 11th term and 13th term of an AP 39 and 45 இருந்த காமன் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எந்த ஒரு nth term எழுதுறதா இருந்தாலும் a + n - 1 × d ன்னு எழுதலாம். இப்போ 11th term எழுதணும் அப்படின்னா a11 = a + 11 - 1 × d. அப்போ a + 10d ன்னு எழுதிக்கலாம். இதோட வேல்யூ வந்து கொஸ்டின்ல 39 கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்பர் வந்து 13th term. ஸோ a13 = a + 12d அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இவங்களோட வேல்யூ வந்து 45 அப்படின்னு கிடைக்குது. சிம்பிள் மாற்றிக்கலாம். ஸோ இது மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிருக்கும். ஸோ ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல். 10லேருந்து 12 மைனஸ் பண்ணோம்னா -2dன்னு கிடைச்சிருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 45லேருந்து 39 மைனஸ் பண்ணும்போது 6 கிடைக்குது. பெரிய நம்பரோட சைன் மைனஸ்னால -6. மல்டிபிள் இருக்க -2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு போயிருக்கும். ஸோ கேன்சல் பண்ணும்போது டியோட வேல்யூ 3ன்னு வந்திருக்கு. டி வந்து 3 தான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட டி ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ப்ராபபிலிட்டில இருந்து a card is drawn at random from the pack of 52 cards. What is the probability that the card drawn is a spade or a king அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்பேடுன்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட 13 கார்டு இருக்கும். கிங்குன்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக 4 கார்டு இருக்கும். ஆனால் இதில் ஸ்பேடில் 13 கார்டு நம்ம செலக்ட் பண்ணும்போது அதில் ஒரு கிங்கு போயிருக்கும். ஸோ ரிமைனிங் அந்த பேக்கில் எத்தனை கிங் இருப்பாங்கன்னா 3 கிங் தான் இருப்பாங்க. ஸோ ஸ்பேட் ஆர் கிங்குன்னு பார்க்கும்போது டோட்டலாக 16 கார்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக கிங்குக்கு 4 எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்பேடில் ஒரு கிங் ஆல்ரெடி செலக்ட் ஆயிடுச்சு. அப்போ டோட்டலாக ஸ்பேட் ஆர் கிங்ன்றது 16/52 அப்படின்னு கிடைச்சிருக்கும். நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 8/26 திருப்பியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 4/13 அப்படின்னு கிடைக்குது. சி ஆப்ஷன் சரியா இருக்கு.
அடுத்த 2 கொஸ்டின் அசர்ஷன் அண்ட் ரீசன்ல இருந்து. கொஸ்டின் நம்பர் 19ல அவங்க கேட்டிருக்க அசர்ஷன் the probability of selecting a number at random from the number 1 to 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலக்டிங் a numberன்றது 1ல இருந்து 20 வரைக்கும் எதை செலக்ட் பண்ணாலும் அது நம்பர்ன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுன்றதுனால 20/10 1ன்றது கரெக்ட் தான். அந்த ரீசனும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஷோர் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசனும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ட்ரூ அப்படின்றத எழுதணும். ஆனால் இது வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து ஆப்ஷன் டி வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இல்லைனா ஏ இது ரெண்டுத்துல எது வந்து கீ வந்து போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்து 20th அசர்ஷன்ல இஃப் யூ ஜாயின் 2 ஹெமிஸ்பியர் ஆஃப் த சேம் ரேடியஸ் அலாங் தேர் பேசஸ்னா இப்போ 2 ஹெமிஸ்பியர் எடுத்து அதோட பேசஸ் வந்து இப்படி அட்டாச் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பியர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், நமக்கு ஒரு ஸ்பியர் கிடைக்கும். அசர்ஷன் கரெக்டாக இருக்கு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர் வந்து 3πr² கேட்டிருக்காங்க. டிஎஸ்ஏ ஆஃப் த ஸ்பியர் கேட்டிருக்காங்க. டிஎஸ்ஏ ஆஃப் த ஸ்பியர் வந்து 4 times πr² வரும். இங்கே 3ன்னு கொடுத்துட்டதுனால ரீசன் ஃபால்ஸ். அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ்ன்றதான் கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.